ஹாய் ஹலோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் சாரோட மதராசி படம், அந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, கன்ஸை வியாபாரம் பண்ணலாம், தமிழ்நாட்டிலுக்குள்ளேயும் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விற்கலாம், சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் கேங் வராங்க. அப்போ ஒரு போலீஸ்காரர் என்ன பண்ணுறாருனா, இவங்களை எப்படியாவது தடுக்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூசைட் மிஷனை ரெடி பண்ணுறாரு. அதுக்காக அவங்க டீமில் இருக்க எல்லாருமே சாவ ரெடியாக இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம லட்டு மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் கிடைப்பார். அவர் என்னடா நான் பிரிட்ஜ் மேலேருந்து குச்சி சாவ ட்ரை பண்ணுவார், பில்டிங் மேலேருந்து குச்சி சாவ பண்ணுவார். ஆஹா கண்ணா தூக்குங்கடா அந்த லட்டுவை அப்படின்னு சொல்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் சார் தூக்கிட்டு வருவாங்க. தூக்கிட்டு வந்துட்டு இந்த மிஷின்ஸை நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் ஓகே நான் தாராளமாக பண்ணுறேன், ஆளுக்காக நான் சாவவே ரெடி, நான் செத்தா அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு செத்தா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த மிஷின்குள்ளே போயிடுவார். போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது, மென்டலாக பார்த்துருப்பீங்க, மென்டல் நடித்து பார்த்துருப்பீங்க, மென்டலாக பார்த்துருக்கீங்களா இதோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்டல் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருந்தது, நல்லா கொண்டு போனாங்க. கடைசியாக வந்து அந்த கன்னை தமிழ்நாட்டுக்குள்ளே வியாபாரம் பண்ண விட்டாங்களா, இல்லை சிவகார்த்திகேயன் சார் அந்த வில்லனை மொத்தமாக முடிச்சாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. கண்ணா இந்த கதையை நீங்கள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். எங்கே ஞாபகம் வருதா? கொரியன் வெப் சீரிஸ் ட்ரிக்கர். அந்த வெப் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, அதில் டீப்பாக சிட்டியில் வந்து கன்னே இருக்காது, கன்னை ஒரு எமோஷன் மூலமாக கொண்டு வருவாங்க. அந்த எமோஷன்லாம் பயங்கரமாக கொண்டு போய் ஒரு வெப் சீரிஸ் எடுத்திருப்பாங்க, செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கதையும் இருக்கும். இதில் என்ன, அதில் வில்லன் ஜெயிப்பார மாதிரி காட்டுவாங்க, இல்லை கொஞ்சம் ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு காட்டுவாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான சண்டை காட்சிகள்லாம் கிளைமேக்ஸில் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் சிவகார்த்திகேயன் சார் முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா அவர் பைத்தியம் மாதிரி சண்டை போடுறாரு, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவர்கிட்ட கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச மாதிரி ஃபைட் பண்ணாதான் ரெண்டு பேருக்கும் ஃபைட்டிங் செம்மையாக இருக்கும், இன்னும் பயங்கரமாக இருக்கும். பட் இந்த படத்தில் நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல, நல்லா இருக்குது. பட் அவர் கற்றுக்கிட்டு அதை பண்ணியிருந்தாருன்னா வெறித்தனமாக வேறு லெவலில் இறங்கி அடிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இருக்கும். ஓவராலாக இந்த படம் வந்து நல்ல படம் தான், தாராளமாக ஃபேமிலியோடு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஹியூமர்லாம் ட்ரை பண்ணியிருப்பார் நம்ம சிவகார்த்திகேயன். பைத்தியமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணின்னு இருப்பார், அதெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா அங்கங்கே சில இடத்துல கேட்பார், சார் செத்துருவேன்ல சார், வேணா நீங்களே என்னை கொண்டுடுங்க சார், அந்த மாதிரிலாம் பயங்கரமாக பண்ணுவார். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸ் கிட்ட சார் கிட்ட கேட்கணுன்னா ஒன்று தான், சார் நீங்கள் காப்பி தானே அடிச்சிங்க, ஆனால் இதுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் காப்பி அடிக்கல அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன் அப்படின்னா அந்த ட்ரிகர் அப்படின்ற வெப் சீரிஸு ஜூலை 2025 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் பொழிச்சிக்கினீங்க, காப்பி அடிக்கல அப்படின்னு தப்பிச்சிட்டிங்க, பரவாயில்ல, நல்லது தான். ஆனால் நல்ல படம் தான் எடுத்துருந்தீங்க. கிளைமேக்ஸில் ரெண்டு பேருக்கும் ஃபைட்ஸ், இன்டர்வல் பிளாக்லாம் வெறித்தனமாக வந்தது, அதெல்லாம் செம்ம. ஸோ ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபேமிலியோடு நீங்கள் தாராளமாக போய் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு நல்ல படம் தான், கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதே ஸ்டோரியில் ஒரு வேறு லெவலில் ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரிகர்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, அதை போய் பாருங்கள். அந்த கன்னை எப்படி கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து சேல்லாம் பண்ணானுங்க, அதனால் என்னென்ன பாதிப்புலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்றத கிளியர் கட்டாக ஒரு வெப் சீரிஸில் சொல்லியிருப்பாங்க. அந்த வெப் சீரிஸ் தான் ட்ரிகர் அப்படின்ற வெப் சீரிஸ். அது தமிழ் டப்லையும் அவைலபிளில் இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவிஸ் ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.